வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த நாளில் நாம் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட நிறைய அறியாமையும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த அறியாமையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிந்தனை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சின்ன விஷயம் என் மனசுக்குள்ள வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்கு. ஆனால் கற்றுக்கக்கூடிய மனநிலையில் நான் இருக்கணும். அப்படி கற்றுக்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை எனக்கு எல்லாத்தையும் நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். உண்மைதானே? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் 1000 உண்டு இந்த உலகத்தில். ஆனால் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலை மட்டும்தான் நமக்கு வேண்டும். அந்த மனநிலை நம்மிடம் இல்லை என்றால் வாழ்க்கையை நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். இந்த சிந்தனையை இன்று நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது விடுமுறை நாட்கள் இல்லையா? நிறைய கற்றுக்கொள்ள பிள்ளைகள் ஆர்வமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் பெருகி கொண்டே தான் இருக்கும். கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய மனநிலை தயாராக இருந்தால் போதும். நம்முடைய மனநிலை தயாராக இருந்தால் போதும். ஒவ்வொரு அசைவிலும் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளலாம். நம்முடைய மன வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம். நிறைய செய்திகளை நாம் படிக்க நம்முடைய அறியாமையிலிருந்து வெளிவந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம். இதற்காகத்தான் நிறைய இப்போ சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா யாரையும் ஃப்ரீயாக விடுறதில்லை. நம்ம செல்போனே கதி அல்லது தொலைக்காட்சியே கதி அல்லது லேப்டாப்பே கதி என்று கிடைக்கக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஏஐ சாட்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் செக் பண்றதுக்காக, ஒரு கம்பெனியோட செயல்பாடை செக் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க சொல்றாரு. அது பவுன்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் எதை நாம் சரியா கணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நிறைய கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இல்லைன்னா வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். நீ செய்த தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்போம். அவருடைய வாழ்க்கையில் நீந்த தெரியாதவர்களுக்கு நீச்சலையும், வாழத் தெரியாதவர்களுக்கு வாழ்க்கையையும், சாப்பிட தெரியாதவர்களுக்கு உண்ணும் முறையையும், தொலைந்து போனவர்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலையும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்போம். வாழ்க்கை நமக்கு மிக 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 நிறைய சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த சவால்களை ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு மாம்பழத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? மாம்பழத்தில் குறைந்த கலோரி இருக்கு. கலோரி ரொம்ப கம்மி. அதனால நல்லா சாப்பிடலாம். ஆனால் நீரிழிவு நோய் இருப்பவர்கள், சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கணும். மருத்துவர் ஆலோசனைப்படி அளவோடு எடுத்துக்குங்க. அதை மாம்பழம் சாப்பிடும்பொழுது ஒரு சின்ன டிப் என்னன்னா, அதை தோலோடு சேர்த்து சாப்பிடுவது நல்லது. ஏன்னா தோலில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சக்தி அந்த மற்ற பின்விளைவுகளை எல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதில் முடிந்த அளவிற்கு தோலோடு சாப்பிடுங்கள். தோலை கடைசியில் சவைச்சு துப்பிட்டா கூட பரவாயில்ல. மாம்பழத்தை சாப்பிடும் போது அந்த சதையை மட்டும் வழிக்காமல் தோலோடு சேர்த்து சாப்பிடுவோம். மிக ஆரோக்கியமான விஷயம். வாழ்க மகிழ்வுடன்.